பயணித்த நிலையில் இதுவரை 133 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் என்பது கிடைத்திருக்கிறது. 40 பேரது உடல்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் மிக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 242 பேரில் 133 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்தது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. விஜய் மருத்துவக் கல்லூரியினுடைய ஹாஸ்டல் மெஸ் பகுதியில் இந்த விமானம் விழுந்து விபத்திற்குள்ளாகி இருப்பதன் காரணமாக அங்கும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில தற்போது போயிங் 787-8 ரக விமானத்தில் பயணித்த 242 பேரில் 133 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அதில் அவர்களுடைய உடல்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விபத்து நடந்த இடத்தில் முற்றிலுமாக எரிந்து உருக்குலைந்திருக்கிறது ட்ரீம் லைனர் விமானம். அங்கு மீட்பு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த விமானம் என்பது அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து 1:38 மணிக்கு புறப்பட்ட நிலையில் 9 மணி நேரம் பயணம் செய்து லண்டனினுடைய கேட்விக் விமான நிலையத்தை சென்றடக்கூடிய விமானம் புறப்பட்ட 10 நிமிடங்களில் 625 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போதே இந்த விமானத்தின் கட்டுப்பாட்டு என்பது முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இதில் பயணம் செய்த முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி படுகாயங்களோடு உயிர் தப்பி இருக்கிறார் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது.